ஹாய் வியூயர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதுக்கு முன்னால் போரான் ஃபேமிலியை பற்றி பார்த்துருந்தோம். அந்த போரான் ஃபேமிலியில் வந்து மெம்பர்ஸ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தேன். அலுமினியம் நம்ம அம்மாவுக்கு, கேலியம் நம்ம ஸ்மார்ட் ஃபாதருக்கு, இண்டியம் நம்ம கிராண்ட் மதருக்கு, தென் தாலியம் நம்ம தாத்தாக்கு கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தேன். தென் நமக்கெல்லாம் எப்படி ஐடென்டி கார்டு எப்படி முக்கியமோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு தட். அந்த அட்டாமிக் நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த எலிமெண்ட்டை +8 ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ஹீலியம், நமக்கு சிலது வந்து வெல்லோனா தெரியணும். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2, அதோட +8 ஆட் பண்ணினா நியானுக்கு 8 அந்த மாதிரி. தென் அதாவது சிம்பிள் ஃபார்முலா பேட்டர்ன் எப்படின்னு சொன்னால் +8 +8 +18 +18 +32 +32 இந்த நம்பர்ஸை மட்டும் மாற்றிக்குமா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ப்ரீவியஸ் நம்பரோட அட்டாமிக் நம்பரோட நம்ம இதை கூட்டும் பொழுது ஆட் பண்ணும் பொழுது நமக்கு அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டோட நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். தென் பேஸ்ட் ஆன் தட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்து நமக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் இருக்குது. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், அயனைஸ் இன்னர்ட் பேர் எஃபெக்ட். சிலதுக்கு வந்து ஏன் வந்து வேரியேஷன் ஆகுது, ப்ராப்பர்ட்டிஸ் வேரியேஷன் ஆகுது பேஸ்ட் ஆன் இன்னர்ட் பேர் எஃபெக்ட். இன்னர்ட் பேர் எஃபெக்ட்னா என்னது, பிகாஸ் ஆஃப் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். லாஸ்ட் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும், ரியாக்ஷனில் ஈடுபடும். மீதி 2 அந்த S2ல இருக்கிற அந்த 2 எலக்ட்ரான் ரியாக்ட் பண்ணாது. ஏன்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் D and F ஆர்பிட்டல். அது என்னன்னு சொன்னாக்க நம்ம நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் வந்து, நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இதோட ஃபோர்ஸ் வந்து லாஸ்ட் எலக்ட்ரான் வரைக்கும் ரீச் ஆகாது. பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இதோட கண்ட்ரோல் வந்து லாஸ்ட் எலக்ட்ரான், லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் வரைக்கும் ரீச் ஆகாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நம்மளை வந்து பேரண்ட்ஸால் லோயர் சின்ன வயசில் பார்த்த மாதிரி பார்க்க முடியல. அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதை தவிர வேறு என்ன பார்த்தோம்னு சொன்னாக்க போரானோட ஓர்ஸ் என்னென்னு பார்த்தோம். போராக்ஸ், கெர்னைட் அண்டு போரிக் ஆசிட் H3BO3. போரிக் ஆசிட் வந்து அதோட ஓர்னு பார்த்தோம், போரானோட ஓர்னு பார்த்தோம். அதுலேருந்து அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுலேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் பர்டிகுலர் ஓர் அது என்னன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கம்பேர் வித் த போரான் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகூல், அதோட ஸோ த காம்பவுண்ட்ஸ் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகூல், தட் இஸ் B2H6 டைபோரேன் வந்து நம்ம C2H6ஓட கம்பேர் பண்ணுறோம். C2H6ன்றது என்னது, ஈத்தேன். ரெண்டும் பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்குது. ஸோ இதே மாதிரி இதில் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது, ஹைப்ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னு சொன்னாக்கா கார்பனுக்கு 4 எலக்ட்ரான், போரானுக்கு 3 எலக்ட்ரான் தான் இருக்குது. அதனால நம்ம என்ன செய்வோம், கார்பன் வந்து எலக்ட்ரான் ப்ரிசைஸ் மாலிகுல் கரெக்டாக இருக்குது, போரான் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகுல். அதனால் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான கோவலன்ட் பாண்ட் வந்து நமக்கு இதில் போரான் காம்பவுண்ட்ஸில் உண்டாகும். அதுக்கு வந்து டைபோரேன் எக்ஸாம்பிள் வந்து பனானா பாண்ட். பனானா பாண்ட் அப்படின்னு சொன்னாலே டைபோரேன் நமக்கு ஞாபகம் வரணும். அதாவது 3 சென்டர்ட் 2 எலக்ட்ரான், அதாவது 2 எலக்ட்ரானை 3 எலிமெண்ட் ஷேர் பண்ணிக்குது, 2 போரானும் 1 ஹைட்ரஜனும் ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பேர் பனானா பாண்ட் இல்லாட்டி டவ் பாண்ட், TAU டவ் பாண்ட். okay, then tau bond. then அதே மாதிரி போரான் ட்ரைஃப்ளூரைடு, போரான் ட்ரைஃப்ளூரைடும் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்டு, அதையும் பற்றி நம்ம பார்த்தோம். நவ் நம்ம வந்து அலுமினியம் பற்றி பார்க்கலாம். அலுமினியம் அதோட யூசஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. அண்ட் அதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னாக்க சம் ஆஃப் த வேரியேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இன் போரான் ஃபேமிலி, அது ஏன் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலுமினியம். அலுமினியம் வந்து மெட்டல், ஒயிட் கலராக இருக்குது, கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸிங் இந்த வயரிங் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து 3rd மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் இன் த எர்த் கிரஸ்ட்.
ஓகே. அப்புறம் இட் கான்ட்ரிபியூட்ஸ் 8.5%. நமக்கு வந்து 8.5% வந்து கிடைக்குது. 100 கிலோ எடுத்தால் 8 கிலோ அலுமினியம் நமக்கு கிடைக்குது. அப்போது இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம்னு கேட்கும் பொழுது பாக்சைட், கிரியோலைட் அண்ட் மைக்கா ஆர் த இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் ஆஃப் அலுமினியம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலுமினியம்னு சொல்லும்பொழுது பிரைட் கலராக இருக்குது, சில்வரி கலராக இருக்குது, ஒயிட் மெட்டல், ஹை டென்சில் கெப்பாசிட்டி, டென்சில்னா ரப்பர் மாதிரி இழுக்க எலாஸ்டிசிட்டி இருக்குது. ஸோ ஹை தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி. இதனால் இது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது. இதை வந்து எப்படி சொல்லணும்னு சொன்னால் ட்வைஸ் தட் ஆஃப் காப்பர், காப்பரை விட 2 மடங்கு இது வந்து கண்டக்ட் பண்ணுது, குயிக்காக வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது. தென் இட் கேன் மேக் இன்டு அலாய்ஸ் வித் காப்பர், மெக்னீஷியம், மேங்கனீஸ், சிலிக்கான், டின் அண்டு ஜிங்க். அதாவது அலாய்ஸ்ன்னு சொல்லும் பொழுது தட் வில் நாட் பி கரோடட் ஈஸிலி. அப்போ அது வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அலுமினியம் இஸ் சில்வரி ஒயிட் மெட்டல், ப்ராப்பர்ட்டி வந்து லைட் வெயிட் மெட்டல், தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தட். ஸோ இட் கேன் பி ஆஸ் த aeroplane parts. Then soft and malleable. So நம்ம அலுமினியம் யூசஸ் பார்க்கும் பொழுது ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் கேன்ஸ். நம்ம இப்போது பீவரேஜஸ்லாம் வருது, அதெல்லாம் வந்து அலுமினியம் பேக்கில் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து கேன்ஸில், அலுமினியம் கேன்ஸில் தான் வருது. அப்புறம் ஃபாயில்ஸ் வந்து அலுமினியம் கேன்ஸில் வருது. தென் கிச்சன் யூட்டென்சில்ஸ்ன்னு சொல்கிறது சமைக்கிற பாத்திரங்கள். கிச்சன் அந்த அலுமினியத்தில் சமைச்சு சாப்பிடக்கூடாது, அது சூடாக இருக்கும் பொழுது கேஸ் ரிலீஸ் ஆகுது அப்படிலாம் நம்ம சொல்கிறாங்க. தட் இஸ் பாய்சன் டு ஹெல்த். பட் we are using kitchen utensils. ஓகே. அப்புறம் விண்டோ ஃப்ரேம்ஸ், ஆக்சுவலி தட் இஸ் ஃபேக்ட், பட் நம்ம வந்து சிலது பழகிட்டோம், அதனால் நம்ம அதை செய்கிறோம். விண்டோ ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் வுட்டன் ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம வீடு கட்டும்போது முந்திலாம் மரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், பட் நவடேஸ் அலுமினியம் ஃப்ரேம்ஸ் ஆர் யூஸிங். அப்புறம் பீர் கேக்ஸ், அதே தான் நம்ம ட்ரிங்க் பண்ணுறவங்க கூல் ட்ரிங்க்ஸோட அதே மாதிரி பீர் கேக்ஸு கேனில் வருது. அப்புறம் ஏரோப்ளேன் பார்ட்ஸு, இதெல்லாம் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால தான் இதனால் அலுமினியம் வந்து ஏரோப்ளேன் பார்ட்ஸாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்பெஷாலிட்டி திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ். தென் ஆக்சைட்ஸ் ஆஃப் போரான் குரூப் ஃபேமிலி, ஆர் 13th குரூப் எலிமெண்ட். ஓகே. ஆர் இதுக்கு பேர் வந்து ஈகோசஜன்ஸ். ஓகே. தென் போரான் வந்து ஆக்சைட்ஸ் இதில் எப்படி பண்ணுறோன்னு சொன்னால் ட்ரைவேலண்ட் ஆக்சைட்ஸ், தட் இஸ் M2O3. இது எப்படி பண்ணோம்? M2O3. தீஸ் கோவலண்ட்லி பாண்டட் வித் 3 ஆக்சிஜன், 3 ஆக்சிஜனோட சேர்ந்து நமக்கு வந்து ஆக்சைட்ஸ் உண்டாக்கி கொடுக்குது. இதில் வந்து pH இன்க்ரீஸிங் ஃப்ரம் அசிடிக் டு பேஸ், இதுலேருந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம அசிடிக்னு சொல்லும்பொழுது பிலோ 7, அபவ் 7 இருந்தால் பேஸ் இல்லையா. இது வந்து போரான் குரூப்பில் வந்து pH வேல்யூ இன்க்ரீசஸ் ஃப்ரம் அசிடிக் டு பேஸ். தென் போரான் ஆக்சைட்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது போரான் ஆக்சைட்ஸ் வந்து ஆன் ஹைட்ராலிசிஸ் வித், அதாவது போரான் வந்து நான் மெட்டல்ஸ் வில் பி acidic, non-metal oxides will be acidic, metal oxides will be basic. என்ன அர்த்தம்னு சொன்னாக்க non-metal oxides, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே போரான் மட்டும்தான் non-metal, மீதி எல்லாம் வந்து metal. ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்து acidic ப்ராப்பர்ட்டி, போரான் ஆக்சைடு மட்டும் acidic ப்ராப்பர்ட்டி, மீதி எல்லாம் வந்து பேஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் போரான் வந்து அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் போரான் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட் ஃபார்ம்ஸ் ஆசிட். அதுக்கு வந்ததுன்னா ஆசிடோட ரியாக்ட் பண்ணினா அசிடிக் ப்ராப்பர்ட்டி, பேஸோட ரியாக்ட் பண்ணி ஹைட்ராக்சைடு வந்ததுன்னா பேஸ் ப்ராப்பர்ட்டி. போரான் will not be reacting with sodium hydroxide, it reacts with HCl and HNO3. HCl also not in the normal temperature but higher temperature only it will be reacting and forms boric acid. Then down the group acidic character decreases and basic character increases. மீதி எல்லாம் மெட்டலாக இருக்கிறதுனால நம்ம அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து
அலுமினியம் அண்ட் கேலியம் இண்டியம் நம்ம நல்லா பொதுவாக அப்படி சொல்லலாம். பட் அலுமினியம் கேலியம் இண்டியம் வந்து ஆம்ஃபோடெரிக்னு சொல்லும் பொழுது அலுமினியம் கேலியம் ஆம்ஃபோடெரிக், இண்டியம் கேலியம் பேசிக் அப்படின்னு சொல்லலாம். பட்டு இண்டியம் ஸ்லைட்லி ஷோயிங் ஆம்ஃபோடெரிக், அதனால் 3 ஆம்ஃபோடெரிக் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆம்ஃபோடெரிக்ஸ்னு சொன்னால் இட் ரியாக்ட்ஸ் வித் போத் ஆசிட் அண்ட் பேஸ். அதுதான் அலுமினியம் HCl ரியாக்ட் பண்ணி AlCl3 வரும். அதே மாதிரி ஹைட்ராக்சைடோட சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணி அலுமினியம் ஹைட்ராக்சைடு வரும். அதுதான் இது வந்து ஆம்ஃபோடெரிக் நேச்சர். அண்டு தாலியம் இஸ் பேசிக் நேச்சர். டவுன் த குரூப் basicity increases, அதாவது acidic property decreases down the group. In other words, you can say basic property basicity increases down the group. புரிஞ்சுதா? அதாவது என்ன acidity இல்லாட்டி that is we can say metal and non-metal. non-metalனு சொல்லும் பொழுது will be absorbing electron, metal சொல்லும் போது will be ready to give electron and make into cation, plus ஆகிடும். sodium plus Cl minus தான் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரெடி டு கிவ் எலக்ட்ரான் அண்டு மேக் இன்டு பாசிட்டிவ் கேட்டையான் அந்த மாதிரி ஆகிடும். அதனால் மெட்டல் கேரக்டர் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் அல்லது பேசிசிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். புரியுதா? மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப், அதர்வைஸ் பேசிசிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். ரெண்டுமே ஒன்று தான். இல்லாட்டி acidic கேரக்டர் decreases down the group. 3 சென்டென்ஸுமே சேம் மீனிங் தான். புரியுதா? நெக்ஸ்ட்டு, அதனால் இது ஏன்னு சொன்னாக்க எல்லாமே வந்து நம்ம நியூக்ளியஸ் தான். நியூக்ளியஸ் அண்டு போரான் இஸ் த ஸ்மால் ஆட்டம். 2 ஆர்பிட்டு தான் அதுக்கு இருக்குது. இந்த நியூக்ளியஸால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை கண்ட்ரோல் பண்ண முடியறதுனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்றது என்னது? capacity to attract a pair of electron towards a element இல்லையா? போரான் வந்து ஈஸியாக 2 எலக்ட்ரானை வந்து இழுத்துடும். அதே தாலியத்தால் இழுக்க முடியாது. ஏன்னு சொன்னாக்க இதில் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் தள்ளி இருக்குது. பெரிய எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால தள்ளி இருக்கிறதுனால என்ன ஆகும்? இதனால் நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் வில் நாட் பி ஓவர் த லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான். இதனால் இதுக்கு அட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் இட் ரெடி டு கிவ் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரானை கொடுத்துடுது. அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ், அதான அர்த்தம். தென் அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜினா என்னது? டு ரிமூவ் அ எலக்ட்ரான் ஃப்ரம் த outermost orbit, isn't it? ஸோ இங்கே போரான் வந்து இப்படி இருக்கிறதுனால 2 ஆர்பிட் தான் இருக்குது. இதில் நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதே மாதிரி செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். 3rd எலக்ட்ரான் எடுக்க இன்னும் நிறைய எனர்ஜி தேவைப்படும். புரியுதா? அதெல்லாம் தான். ஸோ நம்ம என்னென்னா தெரிஞ்சுக்கணும் இதை பொறுத்த வரைக்கும். பேசிக் கேரக்டர் இது வந்து பேசின்னு சொன்னோம். நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் ஆசிடிக்னு சொன்னோம். ஆசிடிக் கேரக்டர் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். இல்லாட்டி நம்ம என்ன சொல்லலாம்? பேசிசிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப்னு சொல்லலாம். அதே மாதிரி மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப்னு சொல்லலாம். நான் மெட்டல் கேரக்டர் டிக்ரீசஸ் டவுன் த குரூப்னு சொல்லலாம். புரியுதா? எப்படி சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். இதெல்லாம் என்னத்தினால? இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அயனைசேஷன் எனர்ஜிக்கு நம்ம டெஃபினேஷன் சரியாக தெரிஞ்சுக்கணும். அது வந்து எதனால் உண்டாகுது? அட்ராக்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கண்ட்ரோல் ஓவர் அட் த லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான். புரியுதா? அதனால தான் நடக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஆம்ஃபோடெரிக்னு பார்த்தோம். அது வந்து நம்ம எக்ஸாம்பிளால் பார்த்தா நம்ம மறக்காமல் இருப்போம். ஸோ அலுமினா வித் HCl அலுமினியம் குளோரைடு, அலுமினா வித் சோடியம் ஹைட்ராக்சைட்ஸ், this forms with the sodium aluminum hydroxide. sodium aluminum hydroxide. ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஆம்ஃபோடெரிக்னு சொல்கிறோம். why metal oxides are basic னு சொன்னாக்க simplest way it reacts with water forms hydroxide. அதனால் நம்ம மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து பேசிக்னு சொல்கிறோம். அதுக்கு நான் அவ்வளோ எக்ஸாம்பிள் சொன்னேன். why is it basicனு சொன்னேன். ஏன் பேசிக்? ரெடிலி ரிமூவிங், தள்ளி இருக்கிறதுனால அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில்
தள்ளி இருக்கிறதுனால when atom becomes bigger size, control for nucleus force over the last electron will be reducing, so electronegativity is reducing, so it readily gives out an electron, becomes positive charge. புரியுதா? நெக்ஸ்ட் இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இங்கே வந்து இதில் என்ன கொஸ்டின் சொன்னாக்க, இது வந்து போரான் ஃபேமிலி, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்டு தாலியம். இது வந்து அட்டாமிக் ரேடியஸ், size of an atomic radius of boron 80 picometer, 143, 125, 167, 170. ஓகே, இது எப்படின்னு சொன்னாக்க பிகோமீட்டர், இதை ஒவ்வொரு ஆர்பிட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் இன்க்ரீசஸ். ஆனால் ஏன் அலுமினியம் வந்து கேலியத்தை விட பெருசாக இருக்குது? சைஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் கிரேட்டர் தேன் த கேலியம். ஒய் இஸ் இட்ஸ் ஒன்று கேட்கும்பொழுது பிகாஸ் ஆஃப் த inert pair here, because of the poor shielding effect. Because of the poor shielding effect, it is, or we can say as the lanthanide contraction. Okay, because of the lanthanide contraction, poor shielding effect, because of that the introduction of d orbital, d subshell and f subshell, introduction of d subshell and f subshell, the size of an this is called a lanthanide contraction. It reduces in its size. So that is the question they will be asking, why size of an gallium reduces smaller than the aluminum? Because of the lanthanide contraction due to introduction of d and f orbital. Okay, that is the question. And here ionization energy of boron is much more than the other elements. Okay, it is 800, others are 577 kilojoules per mole, because here it is a nucleus and it has only two atomic orbit, so definitely this nucleus will have the control over the two atomic orbits. So if you take one electron from the ionization energy, in the sense remove one electron, energy required to remove one electron from the outermost orbit, so it needs more energy when the size of an atom is small. But in case of thallium, it will be as the size of an atom bigger, nucleus force will be least in the last valence electron, so the electron can be removed easily from the thallium, so it is only 590 kilojoules per mole, here 800 kilojoules per mole. Then in the case of second ionization energy, means second electron, after it is 3 electrons in the outermost orbit, no, first electron removed is 800. If I like to take other one more electron, that energy will be 2429, and if I like to take one more electron, it will not be giving, no. So as we are having 2 pins and giving, as we are having 1 pin we are giving, in that same way to remove one third electron, it will be much more energy I will be requiring, that is 3659. These are all the questions will be asked. Atomic radius increases down the group, but it is the exception case. Gallium is an exception case. Atomic radius increases down the group except gallium. Okay, this will be the question they will be asking. For that you should be able to write as the lanthanide contraction, introduction of d orbit and introduction of this one. We can compare why it is contracting, in the sense this is d10 f14, no. So when it is when we இந்த நம்ம கொடியில் துணி வளர்த்தும் பொழுது நம்ம அந்த கொடி வந்து தழைஞ்சு போய்டும் இல்லையா, ஸோ the length of the wire will be decreased, length of the wire will be decreased, அந்த சைஸ்லேருந்து குறைஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஆர்பிட்டில் 10 எலக்ட்ரான் இருக்கும் பொழுது அதோட சைஸ் வந்து சின்னதாயிடும். அதுதான் வந்து lanthanide contraction. புரியுதா? நெக்ஸ்ட்டு இதுதான் இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு அலுமினியம் குளோரைடை பற்றி பார்ப்போம்.
அலுமினியம் குளோரைடு வந்து டைமரைசஸ். அலுமினியம் குளோரைடுறது AlCl3 தான், ஒன்லி ஒன் பார்ட். ஓகே, to stabilize this compound it dimerizes. Dimerizesனா சேம் டைப் ஆஃப் காம்பவுண்டோட இது மெர்ஜ் ஆகிறது, ரியாக்ட் பண்ணுறதுனால Al2Cl3 நமக்கு கிடைக்குது. அதோட ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னு சொன்னாக்க, திஸ் இஸ் டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி அரவுண்ட் திஸ். இது வந்து டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி, இந்த அலுமினியத்தை சுற்றி 4 எலக்ட்ரான், டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி. ஓகே, தென் with the water molecules also it can form. With the water molecule it can form tetrahedral and it is forming sp3 hybridization. இப்போ 6 water molecule ஓட சேர்ந்ததுனா it is sp3 hybridization, isn't it? Al, this is sp3 hybridization. With the 6 water molecule it forms sp3d2 hybridization. Then aluminum chloride. Aluminum chloride வந்து how to prepare aluminum chloride. Aluminum reacts with HCl forms aluminum chloride. இல்லாட்டி aluminum hydroxide react with HCl, aluminum chloride நமக்கு கிடைக்குது. Then McAfee processல வந்து alumina react with calcium in the current of chlorine, in presence of chlorine gas pass பண்ணும் பொழுது நமக்கு அலுமினியம் குளோரைடு கிடைக்கும். இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன் எப்படின்னு சொன்னால், அலுமினியம் குளோரினோட 1000 கெல்வினில் ரியாக்ட் பண்ணும் பொழுது அலுமினியம் குளோரைடு கிடைக்கும். தென் ப்ராப்பர்ட்டிஸ், அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு இஸ் கலர்லெஸ். அன்ஹைட்ரஸ்னால் வாட்டர் இல்லாமல், தண்ணி இல்லாமல் பார்க்கும் பொழுது கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ், ஹைக்ரோஸ்கோபிக்னா சரௌண்டிங்லேருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா, அப்சர்வ் மாய்ஸ்சர். Then aqueous solution of aluminum chloride is acidic in nature. இது வந்து HCl உண்டாக்குது. So acidic in nature, it produces hydrogen chloride fumes in moist air. நம்ம ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து அலுமினியம் குளோரைட் போட்டு பார்த்தா நமக்கு மாய்ஸ்ட் ஏர் ஒயிட் ஃபியூம்ஸ் வரும். ஏன்னு சொன்னாக்க அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மாய்ஸ்சரில் வந்து அந்த குளோரின் வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிறதுனால நமக்கு அந்த ஒயிட் ஃபியூம் வரும். ஹைட்ரஜன் குளோரைட் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி ஹைட்ரஜன் எவாப்ரேட் ஆகிறதுனால நமக்கு அந்த ஒயிட் ஃபியூம் வரும். நெக்ஸ்ட்டு வித் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு நமக்கு வந்து அலுமினியம் குளோரைடு உண்டாக்கும். அலுமினியம் குளோரைடு அம்மோனியம் ஹைட்ராக்சைடை ரியாக்ட் பண்ணி அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். எக்ஸஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, நிறைய வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டாக்க மெட்டல் அலுமினேட், சோடியம் அலுமினேட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு uses of aluminum chloride வந்து anhydrous aluminum chloride is used as catalyst in the Friedel-Crafts reaction. Friedel-Crafts reactionல catalyst உபயோகிக்கலாம். அப்புறம் பெட்ரோல் கிராக்கிங்ல மினரல் ஆயில்ஸ் கிராக் பண்ணி நமக்கு ஆயில்ஸ் எடுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டை, ட்ரக்ஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் உண்டாக்குறதுக்கு அலுமினியம் குளோரைடு உபயோகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வில் சி அபவுட் ஆலம்ஸ். ஆலம்ஸ்ன்றது வந்து டபுள் சால்ட், 2 காம்பவுண்ட் சேர்ந்து இருக்கிறது டபுள் சால்ட். அது வந்து M' அண்ட் M டபுள் டேஷ் அப்படின்னு சொல்லலாம். M' சொல்கிறது யூனிவேலண்ட் மெட்டல் அயான், M''ன்றது ட்ரைவேலண்ட் மெட்டல் அயான். எக்ஸாம்பிள் ஆஃப் ஆலம் சொல்லும் பொழுது பொட்டாஷ் ஆலம், சோடியம் ஆலம், அமோனியம் ஆலம் அண்டு குரோம் ஆலம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? பொட்டாசியம் ஆலம் வந்து ஆலுனைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொன்னாக்க, இட் ஃபார்ம்ஸ் ஆலம் ஸ்டோன் வந்து நமக்கு நேச்சுராகவே கிடைக்கிது, பாறையாக கிடைக்கிது. பொட்டாசியம் சல்ஃபேட் இது அப்படியே பாறையாக நமக்கு கிடைக்கிது. when alum stone is treated with excess sulfuric acid, the aluminum hydroxide is converted to aluminum sulfate. excess sulfuric acidல இந்த ஆலத்தை போட்டால் என்ன ஆகும்னு சொன்னாக்க பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினியம் சல்ஃபேட் அண்ட் வாட்டர் மாலிகுல் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். அட் பர்டிகுலர் ரேஷியோவில் இந்த பொட்டாசியம் சல்ஃபேட்டையும் அலுமினியம் சல்ஃபேட்டையும் பர்டிகுலர் கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணினா ரியாக்ட் பண்ணினா வில் பி அகைன் கெட்டிங்
alunite நமக்கு கிடைச்சிரும். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பொட்டாஷ் ஆலம் இஸ் ஒயிட் கிறிஸ்டலைன் சாலிட் soluble in water. இது வந்து ஈஸியாக தண்ணியில் கரையும். இது வந்து தண்ணியில் கரையும்னு சொன்னாக்க insoluble in alcohol. Then aqueous solution is acidic due to hydrolysis of அலுமினியம் சல்ஃபேட். இது வந்து aqueous solution வந்து அசிடிக்காக இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா presence of due to hydrolysis of aluminum sulfate. It melts at 365 Kelvin on heating. அப்புறம் above 475 Kelvinல ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அன்ஹைட்ரஸ், நமக்கு அந்த தண்ணி வெளியில் போயிடும். அன்ஹைட்ரஸ் தண்ணி போயிட்டாக்க அன்ஹைட்ரஸ் ஃபார்ம் ஆஃப் அலுனைட், அன்ஹைட்ரஸ் ஃபார்ம் ஆஃப் பொட்டாஷ் ஆலம் கிடைக்கும். அது ஸ்வாலன் மாஸ், வீங்கின மாதிரி பல்ஜான மாதிரி கிடைக்கும். அதுக்கு பேர் வந்து பேர்ன்ட் ஆலம். இந்த பேர்ன்ட் ஆலம் வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. தென் ஹீட், ரெட் ஹீட்டுக்கு பண்ணும் பொழுது, ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணும் பொழுது, ரெட் ஹாட் ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு இதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். பொட்டாசியம் சல்ஃபேட், அலுமினா அண்டு சல்ஃபேஸ்ஓ3 நமக்கு பிரித்து வருது. தென் பொட்டாஷ் ஆலம் ஃபார்ம்ஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும் பொழுது, அலுமினியம் ஹைட்ராக்சைடு அம்மோனியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இது எதுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு சொன்னாக்க பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். இந்த ப்ரீவியஸ் அபவுட் 10 years பேக் இப்போ தான் ஆரோ வாட்டர் எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்குது. 10 years பேக் அதெல்லாம் கிடையாது. we were able to purify water by using alum. alum சொல்கிறது வந்து நம்ம கல்கண்டு பார்த்துருக்கோம்ல, படிகாரம் கடையில் கேட்கலாம். படிகாரம் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும், வீட்டில் திருஷ்டிக்கெல்லாம் கட்டுவாங்க. அந்த படிகாரம் வந்து கல்கண்டு மாதிரி ஒரு அழுக்காக பெருசாக இருக்கும். அது சின்ன சின்ன பெல்லட்ஸாக நம்ம உடச்சி தட்டி எடுத்து வச்சுட்டா நம்ம சின்ன ஒரு 4 கிறிஸ்டல் அளவுக்கு ஒரு கல் உப்பு சைஸு ஒரு 4 பீஸ் எடுத்து ஒரு 30 கேன் 30 லிட்டர் இல்லை 50 லிட்டர் கேனில் ஒரு 4 பீஸ் உப்பை போட்டாக்க இது என்ன ஆகும், இம்ப்யூராக இருக்குல்ல வாட்டரில் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து கலங்கி இருக்கிறதுலாம் வந்து செட்டில் டவுன் ஆகிட்டு நமக்கு பியோர் வாட்டர் கிடச்சிடும் ஒரு 1/2 மணி நேரத்தில். அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் ப்ரூஃபிங் அண்டு டெக்ஸ்டைல், வாட்டர் ப்ரூஃபிங் டெக்ஸ்டைல்ஸ். வாட்டர் ப்ரூஃப் டெக்ஸ்டைல்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இது வாட்டர் ப்ரூஃப் கிளாத் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நமக்கு ஆலம் போட்டு மேனுஃபேக்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டையிங்லேயும் பேப்பர் அண்ட் லெதர் டேனிங், ஸ்மூத் பண்ணுறதுக்கு, லெதரை வந்து ஸ்மூத் பண்ணணும், பேப்பரை ஸ்மூத் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியில் ஆலம் வந்து உபயோகமாக இருக்குது. இட் இஸ் எம்ப்ளாய்டு இன் ஸ்டிப்டிக் ஏஜென்ட், ஸ்டிப்டிக் இல்லை ஸ்ட்ரைப்டிக் ரெண்டுமே கரெக்டு. இது வந்து நம்ம ப்ளீட் ஆச்சுன்னா, முந்திலாம் ஷேவ் பண்ணும்பொழுது நம்ம ஆஃப்டர் ஷேவ் லோஷன்லாம் இப்போ போடுறோம், முந்திலாம் படிகாரம் தான் போட்டு பார்க்க, ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அந்த சீல் இன்ஜர்டு பிளட் வெசல்ஸ், இந்த ஸ்டிப்டிக் அப்படின்றது என்னன்னு சொன்னால் சீல் பண்ணுறது, நமக்கு எந்தலேருந்து பிளட் வெசல்ஸை வந்து சீல் பண்ணுறது, அதனால் நமக்கு அரெஸ்ட் பண்ணுறதுனால ரத்தம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் போரான் ஃபேமிலியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். போரான் அண்ட் அலுமினியம் தான் மேஜர் எலிமெண்ட்ஸு, மீதியெல்லாம் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ். வந்து அதோட யூசஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட நம்ம நிறுத்திப்போம், போரான் ஃபேமிலியை முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இன் போரான் ஃபேமிலி சீக்கிரம் போட்டுடுறேன். Till then, bye. Watch everything completely and comment your suggestions for further improvement. Thank you.